இந்து முன்னணி நிர்வாகி கொலையை தொடர்ந்து கோவையில் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறை உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இந்து முன்னணியினர் கோவையில் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்து வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதாக தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கொலைக்கே சம்பந்தம் இல்லாதவர்களை, அப்பாவிகளை எல்லாம் மிரட்டுவதும் தாக்குவதும் கடைகளை மூடுவதும் விரும்பத்தக்க செயல்கள் அல்ல என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். வன்முறை செயல்களுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் உண்மை குற்றவாளிகளை தாமதமின்றி கண்டுபிடித்து உரிய தண்டனை சட்டப்படி வாங்கிக் கொடுப்பதுதான் நியாயமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் திண்டுக்கல், கோவையில் பாரதிய ஜனதா அலுவலகங்கள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்ததை அடுத்து நடைபெற்ற போராட்டத்தையும் நிலைமையை பணம் கொடுத்து சமாளிக்க காவல்துறையினர் முற்பட்டதாக வெளியான செய்தியையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவை ஹவாலா பணம் கடத்தல் வழக்கில் காவலர்கள் ஈடுபட்டிருப்பது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஏற்பட்ட அவமானம் என்று கருணாநிதி விமர்சித்துள்ளார். ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு ஈடாக பாராட்டப்பட்ட காவல்துறையின் நிர்வாகம் சீர்கெட்டிருப்பதாகவும் கருணாநிதி விமர்சித்துள்ளார்.